ஹாய் காய்ஸ், FIFA வேர்ல்ட் கப் 2026 தற்பொழுது ஆரம்பமாகியுள்ளது. ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பால் இன்றைய தினத்திலையும் அதிகமான ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விளையாட்டாக இருக்கிறத நாம பார்க்குறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த இடமாக இருக்கட்டும் அதிகமான மக்கள் வந்து விளையாடி கொண்டிருக்கிறத நாம பார்க்குறோம். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் 1970களில் ஆரம்பமான இந்த ஃபுட்பால் எப்படி 2026ஆம் ஆண்டு அதாவது இன்றைக்கு வரைக்கும் என்ன மாதிரி இந்த பால் அதாவது ஃபுட்பாலில் விளையாடக்கூடிய அந்த பாலில் என்ன விதமான பரிணாமங்கள் மாற்றப்பட்டது, என்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள் மாற்றப்பட்டது என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில பார்க்க போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். 2026 இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் இன்றைய நீங்க ஃபுட்பாலை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஃபுட்பால்ல 3 நிறங்களை கொண்டதாக அந்த ஃபுட்பாலை வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த 3 நிறங்களும் எதை குறிக்குதுன்னு சொன்னா நீலம் வந்து அமெரிக்காவையும், அதே போல சிவப்பு வந்து கனடாவையும், பச்சை நிறம் வந்து மெக்சிகோவையும், அதாவது இந்த 3 நாடுகள் இந்த உலக கிண்ணத்தை வந்து ஹோஸ்ட் பண்ணக்கூடிய அந்த 3 நாடுகளுடைய அந்த நிறத்தை குறிக்கும் விதமாகவும் அமெரிக்காவை நீல கலரில் வந்து அமெரிக்காவும், சிவப்பு நிறத்தில் வந்து அந்த மேப்பல் இலையும், அதே போன்று பச்சை நிறத்தில் வந்து கழுகினுடைய அந்த சின்னமும் போட்டு இவங்க தயாரிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பாலை பொறுத்த வரைக்கும் இது வந்து டெக்னாலஜிக்கலா இதுவரை வந்த பால்லையே மிகவும் அது உயர்ந்த டெக்னாலஜியை கொண்டதாக இந்த பால் இருக்கிறதா வந்து FIFA வந்து அறிவிச்சிருக்குது. இந்த பாலுக்கு வந்து இவங்க வந்து ட்ரையோண்டான்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க. அப்படி பேர் வைக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ட்ரை என்று சொல்லக்கூடியது அதாவது 3 நாடுகள் வந்து இந்த ஃபுட்பாலை வந்து ஹோஸ்ட் பண்றதால அந்த 3 நாடுகளை குறிப்பதற்காக ட்ரை என்றும், ஒண்டான்னு சொல்லக்கூடியது வந்து ஸ்பானிஷ் லாங்குவேஜ்ல வந்து வேவ்ன்ற அர்த்தம், அதாவது அலைகள் என்ற அர்த்தம். ஸோ அந்த 3 அலைகள்னு சொல்லி குறிப்பிடக்கூடிய அந்த அலைகளை கொண்டதாக இந்த பாலை வந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இதை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த பாலை பார்த்தீங்கன்னு சொன்னா மற்ற பால்கள் இருந்து அது எப்படி டிஃபரெண்ட் ஆகுதுன்னு சொன்னா இதுவரைக்கும் FIFA அறிமுகம் செய்த அந்த கால்பந்துகளிலேயே இதுதான் ரொம்பவும் ஸ்மார்ட்டான ஒரு பந்தாக வந்து கருதப்படுது. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா நாம பார்த்திருப்போம் 1970 காலங்களில் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த கருப்பு வெள்ளை பந்து. அதுல வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா 12 பென்டகன்ஸும் 20 ஹெக்ஸகன்ஸும் சேர்ந்து அது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதனால வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு பிறகு அதில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணினாங்க. 2010க்கு பிறகு அந்த பாலை வந்து அவங்க மாத்துறாங்க. ஸோ அதற்கு பின்னால இப்போ வரைக்கும் வந்த பந்துகள்லேயே மிகவும் ஸ்மார்ட்டான பந்துன்னு சொன்னா இதுதான். இன்றைய தினத்துல வந்து இந்த பந்து எந்த அளவுக்கு மாறி இருக்குதுன்னு சொன்னா இதுல வந்து AI டெக்னாலஜி, அதே போல மோஷன் சென்சஸ் இதை வந்து உள்ளடக்கியதாக இன்றைக்கு வந்து இந்த பந்தை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. ரெண்டாயிரத்தி 26 உருவாக்கப்பட்டுள்ள இந்த பந்து ஏன் வந்து டெக்னாலஜிக்கலாகவும் ஸ்மார்ட்டான பந்தாகவும் காணப்படுதுன்னு சொன்னா இது வந்து இதுக்கு முன்னே இருந்த பந்துகள்ல இருந்து வித்தியாசமாகிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா இதுல இருக்கக்கூடிய மோஷன் சென்சர்ஸ். கிட்டத்தட்ட 500 ஹெர்ட்ஸ் கொண்ட ஒரு மோஷன் சென்சர்ஸை வந்து இந்த பந்துக்குள்ள வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு மட்டும் 500 தரவுகளை வந்து அது வந்து VAR சொல்லக்கூடிய வீடியோ அசிஸ்டன்ட் ரெஃபரிக்கு வந்து அனுப்பி வைக்குது. இது எப்படின்னு சொன்னா ஒரு பிளேயர், அந்த பிளேயர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹேண்ட்பாலோ இல்லாட்டி ஆஃப் சைடோ இல்லாட்டி வந்து ஸ்டேடியத்தை விட்டு பந்து வெளியே போயிருச்சுன்னு சொன்னா சில நேரங்களில் வந்து அதை கணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நேரங்களில் வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு விரல் பட்டா கூட அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு மோஷன் சென்சர் தேவை. எனவே ஹேண்ட்பால் மாதிரியான ஃபவுல் வந்து நடக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான மோஷன் சென்சரை வெறுமனே மனிதர்களை வைத்து மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. எனவே AI தொழில்நுட்பத்தையும் இந்த மோஷன் சென்சரையும் வைத்து அந்த VAR என்று சொல்லக்கூடிய வீடியோ அசிஸ்டன்ட் ரெஃபரியின் உதவியுடன் அது ஃபவுலா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கு மற்றும் இந்த பாலுடைய திசையை கணிப்பதற்கும் அதே போல ஃபாஸ்டஸ்ட் கிக் யாரு மிக வேகமாக பந்தை வந்து அடிக்கிறார் என்று சொல்லி பார்ப்பதற்கு இது மாதிரியான நிறைய வசதிகளை கொண்டதாக வந்து இந்த பந்தை வந்து அமைச்சிருக்கிறத நாம பார்க்குறோம். சாரி, இந்த பந்துல கிக் ஆஃப் சைடு, அதே போல வந்து ஒவ்வொரு பிளேயருடைய மோஷன் இப்படி ஒவ்வொன்றையும் வந்து இப்படி தொழில்நுட்ப ரீதியாக
மிக மிக துல்லியமாக அறிந்து வைப்பதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா 2010 நடந்த அந்த FIFA மேட்சில் நடந்த அந்த ஃபுட்பாலுடைய கோளாறு. நீங்க 2010 அந்த ஃபுட்பால் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஃபுட்பாலுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா ஜபுலானின்னு சொல்லி. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரோவர்சியை வந்து உருவாக்கிச்சு ஃபுட்பால் பிளேயர்ஸுக்கு மத்தியில். அது என்ன காரணம்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஹெக்ஸகன்ஸை கொண்டு அமைக்கப்பட்ட அந்த ஃபுட்பால்ல இருந்து 2010 வந்த அந்த ஜபுலானி ஃபுட்பால் வந்து ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அது எப்படின்னு சொன்னா, ஒரு கோல்ஃப் பந்தை நாம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அந்த கோல்ஃப் பந்துல வந்து சிறு 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 ஓட்டைகள் மாதிரியான சிறிய ஓட்டைகள் மாதிரி இருக்கும். இந்த ஓட்டைகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஓட்டையில வந்து காத்து வந்து படக்கூடிய நேரத்தில், அதாவது பால் வந்து வேகமா பயணிக்கக்கூடிய நேரத்தில் அந்த காத்து வந்து அதுக்குள்ளால போய் வந்து டிராவல் பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த பாலினுடைய வேகம் மிக வேகமாக போகும். அதே போல அந்த பாலினுடைய திசையும் வந்து சரியான முறையில், அதாவது ஒரு பிளேயர் வந்து எந்த திசையை நோக்கி அடிக்கிறாரோ, அவருக்கு எந்த மாதிரியான ஒரு ஸ்பின் ஷாட் வந்து அடிக்கிறாரோ அதை மாதிரி வேலை செய்யும். ஆனா அதே கோல்ஃப் பாலை வந்து நாம் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அதுல வந்து எந்த ஒரு அந்த டிம்பிள்ஸும் இல்லாம வெறுமனே மொட்டையா இருந்துச்சுன்னு சொன்னா அது என்ன நடக்கும்னு சொன்னா அது வந்து அந்த வேகம் வந்து குறைஞ்சிடும். இதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, அந்த இதுல வந்து படக்கூடிய, அதாவது போல்ல வந்து பட்டு போகக்கூடிய அந்த காத்து வந்து எப்படி போகும்னு சொன்னா, ஒரு பால் வந்து வரக்கூடிய நேரத்துல அதனுடைய காத்து எப்படி வரும்னு சொன்னா, நேரா வரக்கூடிய காத்து 2 திசையால அப்படி பிரிஞ்சு போகும். பிரிஞ்சு போகக்கூடிய நேரத்துல அது லெஃப்ட் ரைட்ல பிரிஞ்சு போகக்கூடிய நேரத்துல நடுவுல அந்த பாலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஏர் மாலிக்யூல்ஸ் வந்து ரொம்பவும் லோவா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பாலினுடைய வேகம் வந்து ரொம்பவே குறைஞ்சிடும். ஆனா அதே வந்து டிம்பிள் இருக்கக்கூடிய அந்த பால்ஸை வந்து நாம பார்த்தோம்னு சொன்னா அதுல அந்த பிரச்சனை வராது. மற்ற சும்மா இருக்கக்கூடிய அந்த பாலை விடவும் அந்த டிம்பிள் இருக்கக்கூடிய குழிகள் இருக்கக்கூடிய அந்த பாலை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அதை விடவும் பல மடங்கு தூரம் போகக்கூடிய மாதிரி தான் அதனுடைய வடிவமைப்பு இருக்கும். இந்த 2010 வந்த ஜபுலானி என்று சொல்லக்கூடிய இந்த பால்ல இருந்த பிரச்சனை என்னன்னு சொன்னா, அந்த எந்த ஒரு டிம்பிளும் இல்லாம எந்த ஒரு துளைகளும் இல்லாம வடிவமைக்கப்பட்டதுனால இது வந்து பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்தில், அதாவது ஒரு பிளேயர் வந்து கிக் பண்ண பிறகு அந்த கிக்ல வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, காத்து எதிர் திசையில இருக்கக்கூடிய அந்த காத்தை கிழிச்சு கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அந்த பாலை வந்து சரியான முறையில ப்ரெடிக்ட் பண்ணி கொள்ள இயலாத ஒரு பிரச்சனை ஒன்று வருது. அப்ப அந்த பிரச்சனைக்கு பின்னாடி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஃபீஃபாக்கு, முக்கியமா கோல் கீப்பர்ஸ் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, இந்த பாலை வந்து எங்கால வருதுன்னு சொல்லி எங்களுக்கு துல்லியமா கணிக்க முடியல. பொதுவாக வந்து ஒரு ஷாட்டை வந்து கணிக்க முடியாது, ஆனாலும் ஓரளவுக்கு கணிக்க முடியும் என்பதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயருடைய நிலைமையாக இருக்கும். 2010 இந்த பிரச்சனை வந்த பிறகு திரும்பவும் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த டிசைன் சேஞ்ச்ல வந்த கோளாறின் காரணமாக வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்த பிறகு மறுபடியும் என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னா, இந்த டிசைன்ல வந்து மீண்டும் ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி கடைசியாக 2023 கட்டாரில் நடந்த அந்த வேர்ல்ட் கப்ல வந்து ரிலான்னு சொல்லக்கூடிய ஒரு பந்தை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அதுலேயே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கட்டாரை வந்து முன்னிலைப்படுத்துற மாதிரி கட்டாரினுடைய அந்த கலர்ஸ், கட்டாரினுடைய அந்த அவங்களுடைய நாகரீகம், அது மாதிரியான விஷயங்களை வந்து அதை பெயிண்ட் ரீதியாக கொண்டு வந்திருந்தாங்க. ஆனாலும் அந்த பந்துல கூட நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரியான இந்த கோல்ஃப் பால்ல நான் சொன்ன மாதிரி அந்த டிம்பிள்ஸ் மாதிரியான விஷயங்களை வந்து அதுக்குள்ள சேர்த்ததன் காரணமாக மிக மிக ஒரு சூப்பரான பந்தாக வந்து அந்த பந்து வந்து அமைஞ்சிருந்தது வந்து போன வருஷம் வந்து நாம பார்த்திருந்தோம். எனவே அதனுடைய தொடர்ச்சியாக வந்த இந்த பந்து அதுல இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜியோட சேர்த்து சில புதிய டெக்னாலஜிகளை வந்து இதுல சேர்த்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, இந்த பந்தை வந்து உருவாக்கி இருக்கிறத வந்து நாம பார்க்குறோம். இந்த புது பால்ல இந்த டெக்னாலஜிக்கு பின்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில டிம்பிள்களை சேர்த்ததன் காரணமாக, அதாவது இப்போ பொதுவாக நாம பார்த்தோம்னு சொன்னா, ஒரு ஃப்ரீ கிக் கிடைச்சேன்னு சொன்னா ஒரு பிளேயர் என்ன ட்ரை பண்ணுவாருன்னு சொன்னா, ஒரு பனானா கிக் அடிக்க ட்ரை பண்ணுவாரு. அதாவது அந்த கிக்கை பொறுத்த வரைக்கும் பால் நேரா போகாது, ஸ்பின் ஆகி வந்து போகும். ஆனா வந்து என்ன நடந்துன்னு சொன்னா, 2010 அந்த பந்து வந்து ஸ்பின் ஆகாம வளைஞ்சு போகாம, அதாவது இடமிருந்து வலது பக்கம் வளைய வேண்டிய பந்து வலமிருந்து இடமாக வளைஞ்சதன் காரணமாக அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்ததால தான் அந்த பால்ல வந்து டிசைன் மாத்தினாங்க. ஸோ இந்த கட்டார்ல நடந்த அந்த மேட்ச்ல வந்து ரிலா என்று சொல்லக்கூடிய அந்த பந்துல மாத்தின அந்த டெக்னாலஜியோட
இப்போ புது டெக்னாலஜியையும் சேர்த்து, அதாவது ஏஐ மாதிரியான புதிய டெக்னாலஜியையும் சேர்த்து, அதே போன்று நாங்கள் எல்லாரும் ஃபோனில் வந்து ஜிபிஎஸ் யூஸ் பண்ணியிருப்போம், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்பிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சிஸ்டத்தையும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ எல்லா பால்லையும் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இமேஷல் அந்த யூனிட் வந்து இருக்கும், ஐஎம்யூன்னு சொல்லக்கூடிய அந்த யூனிட் இருக்கும். அதுதான் வந்து துல்லியமாக வந்து டேட்டாவை வந்து விஏஆர் அந்த போர்டுக்கு வந்து அனுப்பி கொண்டு இருக்கும். உதாரணமாக சொல்றதுன்னா கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய தேர்ட் அம்பையர், அந்த தேர்ட் அம்பையர் மாதிரி இருக்கக்கூடிய வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ரெஃபரிக்கு வந்து டேட்டாவை அனுப்பி கொண்டு இருக்கும். இனி இந்த மாதிரி டேட்டாவை அனுப்பி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சில நேரங்களில் பால் வந்து இந்த கோடு நாங்கள் கண்டிருப்போம், அதாவது அந்த எல்லையை விட்டு வெளியே போயிருச்சுன்னு சொன்னால் இந்த எல்பிஎஸ் டெக்னாலஜி இருக்கிறதால இந்த பால் அதாவது வெளியே போகக்கூடிய அந்த பாலில் இருக்கக்கூடிய அந்த மோஷன் சென்சர் ஆட்டோ ஆஃப் ஆயிடும். எக்ஸ்ட்ராவாக வச்சிருக்கக்கூடிய ஒரு பாலை வந்து என்ன செய்வாங்க, உள்ளுக்கு கொடுப்பாங்க. எனவே அந்த பாலில் இருக்கக்கூடிய அந்த சென்சர் வந்து ஒட்டவா ஒன்றாகும். ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜி, அதே போல் இது வந்து போகக்கூடிய நேரத்தில் அந்த போகக்கூடிய அந்த டர்ன், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜியுடைய மாற்றங்கள், இன்னும் பல மாற்றங்களை செஞ்சு தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த சூப்பர் பாலை வந்து உருவாக்கிக்கிறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் தான் வந்து இந்த பால் வரலாற்றிலேயே மிகவும் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பாலாக கருதப்படுது. நீங்கள் வாட்ஸ்அப் ஆகிக்கிறவராக இருந்தேன்னு சொன்னால் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பாலினுடைய அந்த இமோஜியை வந்து இப்போ வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு சட்டை அனுப்பிட்டு வந்து அந்த இமோஜியை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஃபுட்பாலினுடைய அந்த அனிமேஷன் வந்து உங்களுடைய திரைகளில் நீங்கள் போகிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொண்டு வந்ததால தான் இந்த பால் ஒரு சூப்பர் பாலாக வந்து காணப்படுதுன்னு சொல்லி ஃபுட்பால் ரசிகர்களிடையே பேசப்பட்டு கொண்டிருக்குது. சரி, இவ்வளவு நேரமாக வந்து இந்த புதிய 2026 வேர்ல்ட் கப்பினுடைய அந்த பாலில் இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி என்ன மாதிரியான மாற்றங்களை வந்து ஃபீஃபா கொண்டு வந்துருச்சுன்னு சொல்லி நாம் பார்த்தோம். ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து புதுசாக இருந்திருக்கக்கூடும். அப்படி இருந்தேன்னு சொன்னால் இந்த தகவல்களை வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஃபுட்பால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி சில நேரம் வந்து சில புதுசாக வந்து இந்த வேர்ல்ட் கப் நடக்கிறதன் காரணமாக நிறைய பேர் ஃபுட்பால் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் யாருக்கும் தெரியாது இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது பாலில் இவ்வளோ வந்து சேஞ்சஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்குதுன்ற சில விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கேலும். எனவே அவங்களோட வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த பாலில் அதிகமாக வந்து கோல் அடிப்பாகன்னு சொல்லி நினைக்கக்கூடிய அந்த வீரர் யார், உங்களுக்கு பிடிச்ச ஒரு வீரர் இருப்பார், அவர் சில நேரம் இந்த பாலில் இந்த புதிய டெக்னாலஜியோடு இருக்கக்கூடிய பாலில் அதிக கோல்களை வந்து அவர் அடிப்பார் சில நேரம் இந்த மேட்ச் முடியக்கூடிய நேரத்தில். அப்படி அடிக்கக்கூடிய அந்த வீரர் யாருன்னு சொல்லி நீங்கள் சரியாக கணிச்சிங்கன்னு சொல்லி சரியாக கணிச்சு கீழே கமெண்ட்ல போட்டிங்கன்னு சொன்னால் குலுக்கல் முறையில் உங்களுக்கு வந்து ஸ்டேட் டிவி சார்பாக ஒரு பரிசை நாம் வந்து அனுப்பி வைப்போம். எங்களுடைய வீடியோக்களில் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருக்கிறதுக்கு எங்களுடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, கனெக்டில் இருப்போம்.